ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, மரவள்ளிக்கிழங்கு ஃபிங்கர்ஸ். அட, இவ்வளோ சூப்பரான ரெசிபி இவ்வளோ நாள் தெரியாமல் போயிடுச்சே. நீங்கள் மரவள்ளிக்கிழங்குல தான் செஞ்சுருக்கீங்கன்னே தெரியாதுங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்க, வாங்க பண்ணலாமா? இப்போ நான் மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன், அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஒரு கிழங்கை வச்சு எவ்வளோ வேணால் ரெசிபி பண்ணலாங்க. இனிப்பு பணியாரம் செய்யலாம், புட்டு செய்யலாம், அடை செய்யலாம், பக்கோடா பண்ணலாம், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க. இப்போ மரவள்ளிக்கிழங்கு நல்லாவே வெந்துருச்சுங்க. இதை ஆற விட்டு இதோட தோலெல்லாம் நம்ம உரித்து எடுத்துக்கலாம். உரிச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு நல்லா மசிச்சுக்கலாங்க. கிழங்கு கட்டிலாமல் நம்ம மசிச்சு எடுத்துக்கணும். இப்போ கிழங்கு நல்லா மசிச்சாச்சு. மசித்த கிழங்குல 1.5 கப் நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ எல்லா மசாலாவும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 ஸ்பூன் சாட் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போ எல்லா மசாலாவும் போட்டாச்சு. நல்லா கிழங்குல பிசைஞ்சு விடலாங்க. அப்போ தான் நமக்கு எல்லா பக்கம் இந்த காரம் உப்பு எல்லாம் சேர்ந்து ஒன்றா கிடைக்கும். பூண்டை முன்னாடியே போட மறந்துட்டேங்க. 3 பல் பூண்டு எடுத்துருக்கேன். அதை நல்லா 1க்கு 2 மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ கிழங்குல போட்டு பூண்டையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் ஈவனாக பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போ குட்டி ஒரு பால் ஒன்று எடுத்துக்கோங்க. நடு விரலில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க. உள்ளங்கையில் வச்சு உருட்டாதீங்க, விரலில் வச்சு உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அழகாக உருட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாங்க. இன்னொரு பவுலில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்கோம். இப்போ எல்லா ஃபிங்கர்ஸையும் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவில் போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் போட்டு பரட்டி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவில் பிரெட் க்ரம்ஸில் தட்டி எடுத்துடலாம். இப்போ எல்லா ஃபிங்கரும் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. அப்புறம் என்ன டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதாங்க. இப்போ ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிறேன். தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம ஆயிலில் பொரிச்சு எடுக்கும்போது நல்லா எண்ணெய் சுண்டோன்னே கேஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வெளியே நல்லா முறுமுறுன்னு உள்ள சாஃப்டாக கிடைக்கும். ஒரு சைடு வந்து இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இது சாப்பிட்றதுக்கு வெளியே நல்ல முறுமுறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க. அப்புறம் என்னங்க, நம்ம மரவள்ளிக்கிழங்கு ஃபிங்கர் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்டு பாருங்களேன், இதோட டேஸ்ட் அப்படி இருக்குங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பாப்பீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், தேங்க்யூ.